செப்டம்பர் 5 ஆயிடுச்சு, கோட் படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ட்ரெய்லரே சும்மா பட்டையை கிளப்பிச்சு. வாங்க ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு அப்படி கேட்போம். எல்லாமே வேற மாதிரி ஸ்பாயிலர் நான் விரும்பல. வெறித்தனம் படம். என்ஜாய் பண்ணிங்களா? என்ஜாய் பண்ணிக்கலாம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். வெறித்தனமாக இப்போ நான் இன்னொரு ஷோ போயிட்டு இருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க படம். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம். விஜய் தான் ஆன்டி ரோல் விஜய் தான். செம என்டர்டெய்னிங். எல்லா விஜயுமே பிடிச்சிருக்கு. நடிப்பும் நல்லா இருக்கும். வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க எல்லாருமே. நல்லா இருக்கு. வசூல் ரீதியாக தளபதி எங்கேயோ போயிடுவாருங்க. தளபதியோட ஃபேன் தான் நான். இருந்தாலும் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாமே நல்லா இருக்கு. தளபதிக்காகவும் விஜயகாந்துக்காகவும் வந்தேன் நான். சூப்பராக இருக்கு. இன்டர்வல் பிளாக், கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. கேப்டன் சார் வர்றதுல எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரோட கேமியாவும் செம்மையாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் கதை சூப்பராக இருக்கு. படம் வேறு லெவல். எல்லாம் சொல்லுவாங்க செகண்ட் ஹாஃப் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. தளபதி சொல்ல மாதிரி கிரிஞ்சாலாம் பேசினது கூடாது. படம் வேறு லெவலு. பாருங்க. மியூசிக் சூப்பராக இருக்கு. கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இருக்கா? கொடுத்த காசுக்கு ஒர்த்து. இப்போ நான் இன்னொரு ஷோ போகிறேன், நைட் ஷோ போகிறேன், திருப்பி சண்டே போகிறேன், திருப்பி வெனஸ்டே போகிறேன். ஆக்டிங் சொல்லவே வேணாம், வேறு லெவல். தெரிக்க விட்டுருக்காங்க, மியூசிக் தெரிக்க விட்டுருக்காங்க, ஸ்க்ரீன் பிளேலாம் வேறு லெவல். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு ரொமான்டிக் ஹீரோவை பார்த்துட்டு இல்லை வில்லனாக பார்க்கறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வயசு ஆகாத மாதிரி சூப்பராக எடுத்துருக்காங்க. சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகும். விஜயகாந்த் இன்ட்ரோ வந்து அவ்வளோ ஃபுல் பிளாஸ்ட் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனை அந்த பேப்பரில் விஜயகாந்தை தூக்கி முடிச்சுட்டு போயிட்டாங்க போலுது அப்படின்றது. லைட்டாக அங்கே வந்து ஆட் பண்ணிட்டு போய்க்கிறாரு அவரும். பட் அவரும் சூப்பராக தான் இருக்குது. பட் என்னதான் எஸ்கே இருந்தாலும் எங்கள் தளபதி மூவி வந்து நிற்காமல் இருக்காங்க. தலை வரல, அவர் பிஜிஎம் மட்டும் போட்டிருக்காங்க. தோனி சார் வந்து அந்த 6க்கும் அந்த ஃபைட்டுக்கும் சூப்பராக இருந்தது. நல்லா லிங்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நல்லா யோசிச்சு நல்லா லிங்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ படம். நல்ல ஒரு த்ரில்லர். எந்த ஒரு இடத்துல லேக் இல்லை. ஸோ கரெக்டாக போயிட்டு இருக்கு. எந்த இடத்துல லேக் இல்லாமல் படத்தை நல்லாவே போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா கொண்டு போயிருக்காங்க. விஜயகாந்த் வர சீன் பயங்கரமா இருக்கு. ஆமாம், அது ஸ்டார்டிங்லேயே வராரு. அதுவும் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இதை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் அது பக்காவாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஓல்டு விஜய் தான் நல்லா ஸ்வாகாக இருந்தார். டிஏஜிங் பண்ணது டிஏஜிங் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. மற்றபடி படம் நல்லா இருந்துச்சு. விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். கிளைமேக்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு. பக்கா என்ஜாய்மெண்ட். வெங்கட் பிரபு அப்படியே மிரட்டி இருக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் லாஜிக் நல்லாவே அடிச்சுது. பட் பரவாயில்ல, நல்ல கேமியோஸ். சார் வராங்க அப்படி இப்படின்றாங்களே. நான் ஸ்பாயிலர் எதுவும் சொல்ல விரும்பல. ஏன்னா இந்த படம் வந்து நான் நல்லா எப்படி இப்போ சொன்னேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்விட்டரில் ஸ்பாயிலர் ஆக்கிடுவாங்க. பட் நிறைய இடத்துல கேமியோஸ் இருக்குது. சூப்பராகவே இருக்கு படம். ஃபுல்ஃபில்லா ப்ரோ? ஒன்று கண்டிப்பாக ப்ரோ. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தளபதி படம் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. ஸ்டேடியம் சீன் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஸ்டேடியம் சீன் தான். அது எல்லாமே நல்லா இருக்குது. பக்காவாக கொண்டு போயிருக்காங்க ஸ்க்ரீன் பிளே. ஓகே, உங்களுக்கு எந்த விஜய் பிடிச்சிருக்கு? 3 விஜயில் எல்லா விஜயும் பிடிச்சிருக்கு. பட் நெகட்டிவ் ரோல் வந்து இந்த அளவுக்கு தளபதி பண்ணி நான் தரல. இவ்வளோ நெகட்டிவாக பண்ணி. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை அப்படிலாம் கிடையாது. தலை ரெஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், அது பாருங்கள். அது எந்த இடத்துல வருது, அது எந்த மாதிரி வருதுங்கிறதையும் பாருங்கள். அதுவும் நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த காசுக்கு ஒர்த்தா ப்ரோ? ஒர்த்து ப்ரோ. என்ன ப்ரோ கேட்குறீங்க? இதெல்லாம் என்ன? அதெல்லாம் எப்பயுமே ஒர்த்து தான். தளபதியை 3 மணி நேரம் பார்க்குறதே ஒர்த்து. அவ்வளோதான். வேறு விஜயகாந்த் வர சீன் எப்படி இருக்கும்? விஜயகாந்த் வர சீன்லாம் விஜயகாந்த் சார் இதெல்லாம் பக்கா. என்ன கேட்டால் விஜயகாந்த் சார் படத்தையெல்லாம் ரீலீஸ் பண்ணலாம். ஏதாவது கேப்டன் ப்ரோவேர்லாம் ரீலீஸ் பண்ணலாம். பக்காவாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பர்ஃபெக்ட் ட்ரிபியூட் அவருக்கு. மியூசிக் எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. யுவன் ஃபுல்ஃபில் பண்ணாரா? நல்லா இருந்துச்சு ப்ரோ. விஜயகாந்த் வர சீன் பாடி ஆக்டிவ் இவருதான் இருக்குது. ஃபேஸ் அவருதான் இருக்குது. நல்லா இருக்குது. காம்போ ஒர்க் அவுட். மியூசிக்கில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மியூசிக் நல்லா இருக்குது. பட் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் என்னன்னு தான் புரியல கதை. என்ன விஷயம்னா என்ன சொல்கிறதுல பிரசாந்த் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ட்விஸ்ட்டு தான். படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான். நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் அதான் ப்ரோ. அவங்க இன்டர்வியூலேயே நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு 40 மினிட்ஸ் ஒரு சீக்வன்ஸ் மாதிரி தான். அது சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. பக்காவாக இருக்குது. தோனி வருவார். அது மாதிரி நல்லா எமோஷனலாக நல்லா இருக்குது. எல்லாமே ஜாலியாக செம்ம வைபாக இருந்துச்சா படம்? செம்ம வைபாக இருக்குது. செம்ம வைபாக இருக்குது. ஸ்டேடியம் சீன் அதுதான். கிளைமேக்ஸ் தானே அது. பாருங்கள், நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ பொதுவாகவே வெங்கட் பிரபு இதில் வந்து இந்த கேமியோங்கிறது வந்து ஒரு அவரோட ஏரியாவில் அவர் ஸ்க்ரீன் பே எழுதும்போது அது ஒரு ஆஃப் ஹை மூமெண்ட்ஸு. ஸோ அதில் வந்து அதை ரீகலெக்ட் பண்ணுறதோ அப்பியரன்ஸோ வந்து படத்துக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட் மூமெண்ட் தான். சரிங்களா? நீங்கள் இப்போ அந்த செகண்ட்ஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா? அதுக்காக வேண்டி தான் அது நல்லா தான் இருக்குது. எல்லாம் ஓவராலாக படம் வந்து கண்டிப்பாக பிளாக் பஸ்டர். யுவன் சங்கரோட பிஜிஎம் வந்து டாப் நாட்ச். ஆக்சுவலி கிருஷ்ணா எதிர்பார்க்கவே இல்லைங்க. அந்த மூவி அந்த பாட்டு சூப்பராக இருந்தது. அப்புறம் 2-3 சாங்ஸ் வந்து எப்பவுமே நம்ம ரிலீஸ்லேயே பார்த்துருக்கோம். நல்லா இருந்துச்சு. அழகாக இருக்கிறாங்க. ஆக்சுவலி
அழகாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. மோரலஸ் வந்துட்டு அவரோட எல்லா படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அங்கே போட்டு அதை கிளியர் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி. எல்லாருக்கும் அது என்டர்டெய்னிங்காக இருக்கும். ப்ளஸ் என்ன மாதிரி நிறைய நாள் விஜய் ஃபேன்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் வரும், யோ இந்த சீனு இப்படி ரிலேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆக்சுவலாக வந்து சாங்ஸ் இனிஷியலாக வரும்போது சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. பட் ஆனால் வந்து அதெல்லாம் வந்து இதில் நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது அதில் எங்கேயுமே இருக்காது. ப்ளஸ் இன்னும் சொல்ல போனால் பிஜிஎம் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் ப்ரோ. அதான் ப்ரோ, இந்த 3 ஹவர்ஸில் அவங்க எங்கே கட் பண்ணியிருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி தான் ஆகுது. இந்த 3 ஹவர்ஸ்லுமே அங்கங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், சம் ப்ரீ கம்ப்ளஸ் ஃப்ளாஷ்பேக் அந்த மாதிரி கண்டினியூஸாக வரனால அது வந்து உங்களுக்கு ஹவர்ஸ் தெரியாது, போகிறதே தெரியாது ப்ரோ. பிரபுதேவா சார், பிரசாந்த் சார் வர மோகன் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க ரோலை இது பண்ணியிருக்காரு. தளபதி வந்து நாளுக்கு நாள் மெருகேட்டிகிட்டே போகிறாரு. ப்ரோ டான்ஸர், ஆக்டர் ப்ளஸ் நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையுமே அவர் 100% ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் குறைய வைக்கல. நான் நிறைய படம் பார்த்து இன்னும் கொஞ்சம் டான்ஸ் இருந்துக்கலான்னு தோணும், இல்லை இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் இருந்துக்கலான்னு தோணும், இல்லை ஆக்ஷன் கொஞ்சம் இப்படி இருந்திருக்கலான்னு தோணும். அப்படின்ற அது எல்லாமே வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பார்த்து எடுத்திருக்காங்க. அவர் ஒன்லைனர் ஸ்லாப்ஸ்டிக்லாம் வந்து அல்டிமேட் டைமிங்கில் வருது. ப்ரோ ஆக்சுவலாக வெங்கட் பிரபுவோட வே ஆஃப் மேக்கிங்கே அந்த மாதிரி தான். அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, தப்பு இல்லை ப்ரோ. இந்த டிஏஜிங் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த இயர்லியராக அந்த கமெண்ட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அதை கரெக்ட் பண்ணி ப்ராப்பராக இப்போ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லை, ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் கடைசி 20 மினிட்ஸ் தான் சொல்லதுக்கு இதுவே இல்லை. தலைன்னு சொன்னோன்னே மங்காத்தா பிஜிஎம்மும் வந்துச்சு, இங்கே சிஎஸ்கேயோட தலை தோனியும் காட்டினாங்க. ஸோ எல்லா மக்களுக்கும் பிடிச்சிச்சு. தளபதி அரசியல்னா அஜித் ஃபேன்ஸு தளபதி தான் ஓட் போடுவாங்க. நம்ம யுவன், நான் நினச்சேன் சரி யுவன் சாங்கில் டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி இருந்ததுன்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது உண்மையிலே சாங்கும் சரி பிஜிஎம்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத பிஜிஎம். இன்னும் அவங்க விடவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆன்லைன்லலாம். பட் அல்டிமேட்டாக இருந்தது படம், சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நான் கேரக்டர்ஸ் நிறைய இருந்தது படத்தில். பட் ஆனால் சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க எல்லா கேரக்டர்ஸையுமே. அப்புறம் கேமியோஸ்லாம் நம்ம எதிர்பார்க்காத கேமியோஸ், உண்மையிலே சூப்பரான கேமியோஸ்லாம் வந்திருக்காங்க. சொல்ல விரும்பலை, படத்தில் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும். ஐயோ ஸ்டார்டிங்கே அவர் தான் காமிச்சாங்க, எல்லாருக்கும் ஒரு மாதிரி இதாகிடுச்சு. எங்கள் வயசான மாதிரியே தெரிலங்க, சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க ஹீரோஸை விட இவங்க நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கிறாங்க, செம்மையாக இருக்கிறாங்க. ஆமாம், லாஸ்ட்டில் 3 விஜய் வர மாதிரி காமிச்சிக்கிறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தளபதி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ், மூமெண்ட், டைலாக் எல்லாமே. ஆனால் பிரபுதேவாவே ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாரு அதில், அது சூப்பராக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மூவி பார்த்தா உங்களுக்கு அது ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். நான் எதுவும் ஐப் கொடுத்து எதுவும் சொல்ல விரும்பல, இப்போ காசு அதிகமாகவே கொடுத்துட்டு வரலாம் அப்படி இது. ப்ரோ கதையே கேட்டுருவீங்க போல இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ, படம் வேற லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மேசிவ் ஹிட்.